மகாராஜா படம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கேட்டது ஆனா அவர் எனக்கு கொடுத்தது நம்ம சேனலோட ஃபர்ஸ்ட் ரிவ்யூ இது. ஆக்சுவலாக நம்ம பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா இந்தியன் 2 தான் ஃபர்ஸ்ட் ரிவ்யூ போடலான்னு பிளான் பண்ணியிருந்தோம். பட் ஆனால் இந்த படம் கண்டிப்பாக ரிவ்யூ போடணும்னு தோணுச்சு. அதனால தான் இந்த படத்துக்கு ரிவ்யூ போட்டோம். ஒரு ஆக்டருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 50th ஃபிலிம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு பெரிய மைல் ஸ்டோன். அது இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி அவரோட 50th ஃபிலிம் இது. நான் 50th ஃபில்ம்னு சொன்ன அப்புறமா நான் என்ன திங்க் பண்ணேன்னா, ஒரு கமர்ஷியல் படம் பண்ணியிருக்கலாமே, சாங்ஸ், லவ் அது மாதிரி ஒரு கமர்ஷியலாக ஒரு என்டர்டெய்னர் பண்ணியிருக்கலாமே இவர் அப்படின்னு தான் திங்க் பண்ணேன். இது மாதிரி ஒரு க்ரூஷியலான ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் நான் திங்க் பண்ணிக்கிட்டு போனேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, நான் திங்க் பண்ணிக்கிட்டு போன மாதிரி படம் சுத்தமாக இல்லை. படம் ஸ்டார்டிங் 30 மினிட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஒரு மாதிரி ஆவரேஜாக நார்மலாக போச்சு. அந்த 30 மினிட்ஸ்க்கு அப்புறம் அந்த படத்தை அவங்க கொண்டு போன விதம் வேற லெவல். ஆனால் இந்த கம்ப்ளீட் ஃபில்மோட ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா செம்ம த்ரில்லிங்காக கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற ஒரு கியூரியாசிட்டி இருந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு அவ்வளோ பர்ஃபெக்டாக ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருந்தாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 30 மினிட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் கதை எப்படி போகுதுன்னே புரிஞ்சுக்க முடியாது உங்களால். கடைசி 30 மினிட்ஸ் வேற லெவல் பண்ணியிருப்பாங்க. மொத்த படமே வந்து லாஸ்ட் 30 மினிட்ஸ் தான் நம்மளுக்கு புரிய வரும். ஆனால் அதுலேயுமே வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத அளவுக்கு வந்து ஒரு ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க படத்தில். மொத்த ஆடியன்ஸையுமே வந்து அவங்க எங்கேஜிங்காக வச்சுருந்தாங்க. ஸ்டார்டிங்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போயிருந்தாங்க அந்த ஸ்டோரியை. உண்மையாகவே நம்ம இந்த டைரக்டர் அப்ரிஷியேட் பண்ணோம். அந்த படத்தோட ஸ்க்ரீன் பிளே அவர் கொண்டு போன விதத்தை. இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா சாங்ஸ் நம்மளால் கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அவங்க வந்து அங்கங்கே ஹியூமர் வச்சுருந்தாங்க. அதெல்லாமும் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருந்தது. விஜய் சேதுபதி சாரோட ரோலுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்களோ அதே அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் அனுராக் கஷ்யப் அப்புறமா நடராஜன் அவரோட ரோலுக்கு கொடுத்துருந்தாங்க. அவங்க 2 பேரோட கேரக்டர்ஸுமே பயங்கரமாக இருந்துச்சு. டு பி ஃப்ராங்க், இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கான ஒரு படம். மிஸ் பண்ணிடாதீங்க.